இன்றைக்கு என்ன செய்தின்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு என்ன குருத்தோலை ஞாயிறு. ஆர்சி சர்ச்சு, சிஎஸ்எஸ் சர்ச்சிலலாம் எல்லோரும் குருத்தோலை தான் வச்சுருப்பாங்க, பெரிய ஓலை வச்சுருக்க மாட்டாங்க. குருத்தோலை பிடிச்சிட்டு பவனி வருவாங்க. நான்லாம் சிஎஸ்ஐ சர்ச்சில் இருக்கும்போது பவனி போயிருக்கேன். அப்படி ஒரு தடவை எல்லா சபையும் சேர்ந்து ஒரு தடவை நம்ம பவனி வச்சோம். ஆனால் அந்த தென்னை மரம் அல்லது தென்னை மரத்தினுடைய ஓலை அல்ல அன்னைக்கு வச்சுருந்தது. அது அதாவது ஈச்ச மரத்தினுடைய இல்லை, அன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் உள்ள அந்த குருத்தோலை. சரி, இந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றில் சொன்னது இன்னொன்றில் இல்லை, இன்னொன்றில் உள்ளது இன்னொன்றில் இல்லை. ஆனால் இந்த குருத்தோலை என்று சொல்லப்படுகிறது ஒரே ஒரு இடத்துல தான் வரும். எதுலன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வரும். இப்போ நம்ம எல்லா சுவிசேஷத்தையும் 4 சுவிசேஷத்துலையும் சொன்னதை இணைச்சி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு செய்தியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேர் குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் தான் நம்ம செய்தி, இந்த மாதிரி செய்தி கொடுக்கறதுக்கு முடியும். அதனால தான் நான் அந்த குருத்தோலையை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறேன். ரைட், நம்ம வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான வந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களில் 2 பேரை பார்த்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் போன உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். போதும். மார்க்கு அதே 11:7 அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதின்மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின்மேல் ஏறி போனார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கிட்ட சொல்றாரு, எதிரே கிராமத்திற்கு போங்க, அங்கு ஒரு கழுதையும் கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். இன்னொன்று மற்ற சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது ஒரு இதில் போட்டிருக்குது, குட்டியை அவிழ்க்கும் பொழுது அந்த கழுதையினுடைய சொந்தக்கார அந்த ஓனர் என்ன சொல்றார், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீங்க, கழுதை ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், அப்படி கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லிருங்கன்னு. நம்ம போய் எங்கேயாவது ஒரு கண்ணுக்குட்டியை அவுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் எங்கே இருப்போம்? போலீஸ் ஸ்டேஷனில் இருப்போம். இல்லை, அதாவது சிலதை செய்யலும் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கதிர்களை கொய்தார்கள், மற்ற கதிர்களை சாப்பிடலாமா, தோட்டத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம பார்த்தோம். தப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சரியா? ரைட். ஆனால் இப்போ ஆண்டவர் இங்கே ஒரு பர்பஸுக்காக கழுதை குட்டியை அவுத்து கொண்டு வர சொல்கிறார். இப்போ நானும் சரி, நமக்கு ஆண்டு விழா வருகிறது, ஆட்டுக்குட்டிகள் தேவைப்படுகிறது, அதனால் நீங்கள் போய் ஒரு ஆடு நிறைய வளர்க்குறவங்கள்ட்ட குட்டியை ஒன்று அவங்க. அப்போ அவங்க ஏன் குட்டியை வைக்கணுங்கன்னா, இது ஆண்டவருக்கு இல்லை, இது பாஸ்டருக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. அந்த பாஸ்டர் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. எதுக்கு? ஆண்டு விழா நடந்திருக்கு, என் ஆட்டுக்குட்டி வேணும், காசு கொடுக்காமையா சொல்லுவாங்கள்ல. யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். ஆனால் அப்படி குட்டியை அவிழ்க்கும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு வேணும், அவ்வளோதான். ஒரே ஒரு இது, ஆண்டவருக்கு வேணும்னே விட்டுருவாங்க.
சரி, அந்த கழுதை குட்டியை என்ன பண்ணுறாங்க? கொண்டு வர்றாங்க. மத்தேயு 21:4-5 வாசிப்போம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. அடுத்த வசனம், தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? தீர்க்கதரிசியினால் முன் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. எந்த தீர்க்கதரிசி நம்ம அப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கழுதையை கொண்டு வந்தோடனே கழுதையின் மேல் வஸ்திரத்தை போடுறாங்க, அப்படி தானே? அது எப்படிப்பட்ட கழுதையா? ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் வைத்த கல்லறை எப்படி? ஒருவனும் ஒரு காலும் அதில் யாரும் வைக்காத புதிய கல்லறை. கவனிச்சிங்களா? நான் நேற்றுக்கு கூட பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஸ்டடி. இதில் அந்த நாட்களில் குகையாக இருக்கும் அல்லது குகையாக எடுப்பாங்களாம். அதை எடுத்துட்டு உள்ளே போகலாம். கல்லறை தான், ஆனால் உள்ளே போய் ஒரு ஆள் குனிந்து போகக்கூடிய அளவுக்கு அந்த கல்லறை இருக்குமா. அதில் என்ன செய்வாங்க? இறந்த உடனே உள்ளே போட்டு அதை அடக்கம் பண்ணி கல்லை புரட்டி வச்சுருவாங்க. இப்படி நிறைய பேரை என்ன பண்ணுவாங்க? அடக்கம் பண்ணியிருப்பாங்க. எலும்புகள்லாம் கிடக்கும், அப்படியே உள்ளே பண்ணி அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை மட்டும் அப்படி அல்ல. ஒருவனும் ஒரு காலும் வைத்திராத ஒரு கல்லறையில், புதிய கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை வைத்தார்கள். ஆமேன். அவருடைய புனிதமான அந்த சரீரம் புதிய கல்லறையில் வைக்கப்பட்டது. அதே போல் இந்த கழுதையில் யாருமே ஏறலை. இந்த கழுதையில் எதுவுமே பாரம் வைக்கலை. அழுக்கு துணி வைக்கலை, உப்பு மூட்டை வைக்கலை, எதுவுமே வைக்கலை. ஒன்றும் இல்லாத ஒரு புதிய ஃப்ரெஷ்ஷான ஒரு கழுதை கொண்டு வந்து அதன் மேல் வஸ்திரத்தை விரித்து அதன் மேல் என்ன செய்கிறாங்க? இயேசுவை உட்கார வைக்கிறார்கள். அந்த வஸ்திரம் என்ன அப்படின்னா, அதை ஹீப்ரு பின்னணியில் பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்கிறேன், ப்ரேயர் ஷால்னு ஒன்று காட்டியிருக்கேன்ல உங்கள்கிட்ட, அதுதான் அந்த வஸ்திரம் தான். அந்த வஸ்திரத்தை விரித்து அதன் மேல் இயேசுவை உட்கார வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, இது தீர்க்கதரிசினால் முன் அறிவிக்கப்பட்டதான். இப்படி உன் ராஜா, வசனம் சொல்லுகிறது, இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்தது. ஆமேன். இப்படி நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சரியா? இப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? இப்போ இதில் நம்ம வாசித்தது எல்லாரும் தெரியுதா? சரி, எந்த தீர்க்கதரிசி சொன்னார்? வாசிப்போமா? சகரியாவின் புஸ்தகம், மல்கியாவுக்கு முந்தி, கடைசி புத்தகம் மல்கியா, அதுக்கு முந்தி சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூரு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த தீர்க்கதரிசி? சகரியா தீர்க்கதரிசி, மல்கியாவுக்கு முந்தி. நல்லா கவனிங்க, கடைசி 3 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? கடைசி தீர்க்கதரிசி ஆகாய், சகரியா, மல்கியா, சரிதானே? கடைசி இது. இந்த 3 தீர்க்கதரிசிகளும் நல்லா கவனிங்க, இந்த 3 தீர்க்கதரிசிகளும் பாபிலோனில் சிறைப்பட்டிருந்த யூதா ஜனங்கள், சிறைப்பட்டிருந்த ஜனங்கள் விடுதலையாகி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வந்த பிறகு சொன்ன தீர்க்க தரிசனங்கள். இவர்கள் 3, இந்த 3 பேர். அதில் ஒருத்தர் தான் சகரியா. இந்த
சகரியா சொல்றாரு, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருவார். யாரு? உன் ராஜா. இந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்தில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போல, சகரியா தீர்க்கதரிசி முன் அறிவித்தது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வருகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜா. சொல்லுங்க, ராஜா. ராஜா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா, ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும். இப்போ இவர் யாரு? ராஜா. ராஜா. ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர், வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். நல்லா கவனிங்க, இந்த குருத்தோலை ஞாயிறில் இந்த வேதாகமத்தில் சொன்ன இந்த நிகழ்வுகளில் ஆண்டவரை எப்படி சொல்லுகிறார்கள், என்ன சொல்லி புகழுகிறார்கள், என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, அவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா. இயேசு கிறிஸ்து யாரு? ராஜா. அப்ப ராஜா என்று இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறார்கள். இது ஒரு சாதாரண பவனி அல்ல, இது ஒரு வெற்றி பவனி. நான் சொல்லிவிடுகிறேன், பின்ன வசனத்தை பார்ப்போம். ஒரு ராஜா குதிரையில் வந்தா அதிர்ச்சியா இருக்கும். ரோமர்கள் திடீர்னு குதிரையில் வருவாங்களாம். குதிரையில் வந்தா, ஏன்னா ரோமருடைய ஆட்சி காலத்தில் பாலஸ்தீன நாடு இருக்குது. ரோமருடைய ஆட்சி காலம். நல்லா கவனிங்க. யூதர்கள் சாதாரண குடிமக்களாக ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறார்கள். அப்போ அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? எங்களுக்கு ஒரு மேசியா வருவார், எங்களுக்கு ஒரு ராஜா வருவார், எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து, இந்த ரோமருடைய பிடியிலிருந்து எங்களை விடுதலையாக்குவார் அப்படின்னு இந்த யூதர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து வராது, கலவரம் அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு மேசியா வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்கு காப்பாற்ற வந்தார் என்றால், ரோமருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்க காப்பாற்ற இயேசு வரல, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க, விடுதலையாக்க, காப்பாற்ற இயேசு வந்தார். ஆமென். அதை அறியாததினால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டார்கள். இதை அறியாததினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை அறியாததினால் இயேசு கிறிஸ்துவை யூதர்களுக்கு ராஜா இவர்தான் என்று விசுவாசியாமல் போய்விட்டார்கள். சரி, அப்போ குதிரையில் வந்தா ராஜா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு யுத்த செய்தி அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும் குதிரையில் வந்தா. ஆனால் கழுதையில் வந்தா சமாதானம். ஆமென். இயேசு கிறிஸ்து குதிரையில் வரல, கழுதையில் வந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு குதிரையில் வரப்பார். எப்போ? இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையில் அவர் குதிரையில் வரப்போகிறார்ல, வசனம் சொல்லுகிறது. அப்போ எப்படி வர்றாரு? ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், யூத ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கும்படி, யூத ஜனங்களுக்கு தங்களை காண்பிக்கும்படி, நான் தான் ராஜான்னு காண்பிக்கும்படி, அதே சமயத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அவரோடு சேர்த்து கொள்ளும்படி வருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ராஜா குதிரையில் வராமல் கழுதையில் வந்தால் என்ன அர்த்தம்? சமாதானம். சரி, ஒரு ராஜா வரும்பொழுது, ஒரு தலைவன் வரும்பொழுது எப்படி வரவேற்பார்களாம்? அவரை வரும்பொழுது, அவரை வரவேற்கும் பொழுது குருத்தோலை பிடிச்சிட்டு போவாங்களாம். குருத்தோலை பிடிச்சிட்டு போய் அவங்க எப்படி வாழ்க நம்ம சொல்கிறோம், நம்ம கொடி பிடிச்சிட்டு போகிறோம்ல மக்கள்லாம், இல்லை கட்சியிலலாம் வரவேற்கிறாங்கல்ல, அதே போல் இயேசு கிறிஸ்து
கழுதையில் வரும் பொழுது குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம வசனம் பின்னால் பார்க்க போகிறோம். ஏன் ஒரு தலைவன் அல்லது ஒரு ராஜா வரும் பொழுது இந்த பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. ஆகவே குருத்தோலையை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த கழுதை வரும் பொழுது என்ன செய்கிறாங்க? மரக்கிளைகளெல்லாம் வெட்டி போடுறாங்க. அடுத்தது, அந்த கழுதை வரும் பொழுது வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. அதுவும் பிரேயர்ஷால் தான் சொல்கிறாங்க. வஸ்திரங்களெல்லாம் விரிக்கிறாங்க. விரித்து அந்த கழுதை, இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்த அந்த கழுதை தரையில் கால் படக்கூடாது. அதனால நான் போட்டிருக்கிற என் வஸ்திரத்தில் தான் அந்த கால் படணும், தரையில் பற்றக்கூடாது. மரக்கிளைகளை தரித்து போடுறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்த கழுதை. ஆமென். ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறான்னா, அவனுக்கு மரியாதை வருதுன்னா, மதிப்பு வருதுன்னா, புகழ் வருதுன்னா இயேசு கிறிஸ்து இருக்கிறனால மட்டும்தான். மறந்துடக்கூடாது. அதனால தான் இயேசு இல்லைன்னா அந்த கழுதையை ஒரு வயசு எண்ண மாட்டான். அதை தெரிஞ்சுக்கணும். இயேசு உட்கார்ந்து இருக்கனால தான் அந்த கழுதை. இயேசு இறங்கி போன பிறகு அந்த கழுதை எவனாவது கண்டிருப்பானா? கழுதை போகட்டுன்னு விட்டுருப்பான், கண்டிருக்க மாட்டான். ஏன்? அவ்வளோதான். எல்லா கழுதைக்கும் விரிப்பாங்களா? அப்படி துரத்துவாங்க, எங்கள் வீட்டு பக்கம் வந்தா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இயேசு இருந்தனால தான் ஒரு மனுஷனுக்குள்ள எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுடைய புகழுக்கும் பெருமைக்கும் மகிமைக்கும் ஒரே ஒரு காரணம், கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிறார். ஆமென். அப்போ கிறிஸ்துவை சுமக்கிற ஒரு கழுதையாகத்தான் நான் இருக்கிறேன் இல்லை? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதை யாருக்கு? இயேசுவுக்கு. கர்த்தருடைய நாமத்தில் ஊழியக்காரனுக்கு அந்த மரியாதை, வேறு ஒன்றும் இல்லை. அதை புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு ஊழியக்காரனை ஹீரோவாக மாற்றி அவர் தாங்க உலகத்திலே சிறந்தவங்க அப்படின்னு போகிறது, அது இயேசுவுக்கு சீஷனாய் அல்ல, அந்த ஊழியக்காரனுக்கு ரசிகர்களாய் மாறிவிடுகிறார்கள். இதாங்க தப்பு இன்னைக்கு நடக்குது. அது மக்களை திருத்த முடியுமா? முட்டி மோதி முழங்கால் போட்டு புரண்டு ஜெபம் பண்ணால் மாறிடுவாங்களா மக்கள்? அவர்கள் அப்படியே இருப்பார்கள். அப்படியே இருக்க கடவுது. சரி, இப்போ நம்ம யாரை முன்னா வைக்கிறோம்? இயேசுவை மட்டும்தான் முன்னால் வைக்கிறோம். ஏன்? உங்கள் பாவத்தை மன்னிச்சது யார்? உங்களை சுகமாக்குறது யார்? உங்களுக்கு உயர்வை கொடுத்து உங்களை வாழ்வு கொடுத்து வச்சது யார்? இயேசு கிறிஸ்து தான். நம்ம பார்க்கறது யார்? இந்த மேடையில் யாரை பார்க்குறீங்க? யாரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? நான் இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவர் இல்லை அப்படின்னா நம்ம யாரும், நீங்களும் சரி நானும் சரி, இங்கே வரமாட்டோம். அவர் கிரியை செய்யலைன்னா, அவர் பேசலைன்னா நம்ம வரமாட்டோம். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு முதலிடம் கொடுப்பது தவறு தவறு தவறு. அதை புரிந்து கொள்ளணும். ரைட், சப்ஜெக்ட் மாறிடக்கூடாது. கவனிங்க, இயேசுதான். இப்போ அவர் கழுதையில் உட்கார்ந்து வர்றாரு, பவனி வர்றாரு. தீர்க்க தரிசனம், முன் தீர்க்கதரிசி சொன்னது போல, சகரியா தீர்க்கதரிசி சொன்னது போல கழுதையின் பவனி வருகிறார். அவரை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், சிலர் மரக்கரைகளை என்ன செய்தார்கள்? தரித்து வழியிலே பரப்பினார்கள். மத்தேயு 21:8 வசனம் வாசிங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். சரி, பரப்பினார்கள். அதுக்கு முந்தி நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா. கவனிங்க, இயேசு கிறிஸ்து யாரு? கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ராஜா. ஒன்று. இரண்டாவது, இந்த குருத்தோலைகளை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21:10. மத்தேயு 21:10, 11. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க, இப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். எங்க வர்றாரு? எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறார். நகரத்தார் யாவரும் அந்த எருசலேம் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார்? நில்லுங்க தங்கச்சி. எருசலேம் நகரத்தில் ஆண்டவர் வர்றாரு. வரும்பொழுது அந்த எருசலேம் நகரத்தார் பார்த்துட்டு, இவர்
அதுக்கு பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு நம்மளை பற்றி இயேசு யார், பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். இவர் யார்? ஏற்கனவே புகழ்ந்தார்கள். இவர் கர்த்தருடைய நாமத்தில் வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்ட ராஜா சொல்லிட்டாங்க. இப்ப எருசலேம் நகரத்தார் உள்ள வந்தோடனே அங்க இருக்கிற எருசலேம் நகரத்தார் கேட்கிறாங்க, இவர் ஏன்? ஒரு பெரிய திரள் கூட்டம் வருகிறதே, அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு வருகிறார்களே, இவர் யார்? நம்ம ஏதாவது ஊர்வலத்தில் போகும்போது, பெரிய ஊர்வலம் வரும்பொழுது ஒருத்தர் யாராவது தலைவர் வர, அவர் யாருங்க கேட்போமா? அவர் யாருங்க? அவர் ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒரு நகரத்தில் அவர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாராம். அப்படியா? கொட்டெல்லாம் அடிச்சுட்டு பயங்கரமாக வர்றாங்க. ஸோ கவனிங்க, இப்போ இயேசு உள்ள வந்த உடனே அந்த எருசலேம் நகரத்தார் கேட்குறாங்க, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு நான் பாருங்க, இப்போ இவங்க கேட்குறாங்க, இவர் யார் என்று எருசலேம் நகரத்தார் அந்த ஜனங்கள் விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, முதல்ல நான் என்ன சொன்னேன்? கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஒன்று. இரண்டாவது, எருசலேம் நகரத்தில் அவர் பிரவேசிக்கும் பொழுது எருசலேம் நகரத்தார் கேட்கிறார்கள், இவர் யார்? ஜனங்கள் சொல்லுகிறாங்க, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி அப்படிங்கிறாங்க. முதல்ல ராஜா, இரண்டாவது தீர்க்கதரிசி. நல்லா கவனிக்கணும். ஓ அப்படியா? தீர்க்கதரிசிக்கு அந்த நாட்களில் மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. தீர்க்கதரிசி ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. ஏன் சொல்கிறேன்? அதாவது மல்கியா தீர்க்க தரிசனத்தை பார்க்குறோம் இல்லையா? கடைசி மல்கியா தீர்க்க தரிசி நம்முடைய வேதத்தின்படி கடைசி புத்தகமும் அதுதான். யூதருடைய புத்தகத்தின்படி அது நாளாகமம். சரி, இந்த மல்கியா தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம் உண்டு. அதுக்கு இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. இருண்ட காலம் அல்லது அமைதலான காலம் அல்லது சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அமைதலான காலம், இருண்ட காலம் அப்படின்னு. எதுக்கு? மல்கியா தீர்க்கதரிசிக்கும் யோவான் ஸ்நானன் வர்றதுக்கும் உள்ள இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷம் தெரியுமா? பைபிள் காலேஜ் படிச்சுக்க சொல்லுங்க பார்ப்போம். 400 வருஷம். அந்த 400 வருஷத்தில் என்ன நடந்துச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஏன்? கர்த்தர் ஒரு பயலுக்கு வெளிப்படுத்தலை, தன்னை ஒருத்தரோடு பேசலை. 400 வருஷம் ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பலை. ஒரு தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசலை. தீர்க்கதரிசியே கிடையாது. அப்போ ஆண்டவருடைய வெளிப்பாடு இல்லை. 400 வருஷ காலத்திற்கு பிறகு, மல்கியாவுக்கு பிறகு 400 ஆண்டுகளுக்கு பிறகு, இதுக்கு பேர் இன்டர் டெஸ்டமெண்ட் பீரியட். அதுக்கு பிறகு ஒரு சத்தம் கேட்கிறது. அது யாருடைய சத்தம்? யோவான் ஸ்நானனுடைய சத்தம். அந்த சத்தம் யாரை குறித்தது? கிறிஸ்துவை குறித்த சத்தம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த யோவான் ஸ்நானனுக்கு பெரிய வரவேற்பு இருந்தது. ஏன்? ஒரு தீர்க்கதரிசி, அவனை குறித்து ரொம்ப மரியாதை. அவனை கொல்லணும்னு நினைச்சாலும் பயந்தாங்க, அவனுக்கு விரோதமாக பேச பயந்தாங்க. ஆனால் அவன், நான் அல்ல, நான் மேசியா அல்ல, நான் தேவனுடைய குமாரன் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய பாதரட்சை, அவருடைய செருப்பினுடைய வார அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் என்னிலும் பெரியவராயிருப்பார். வந்த பிறவன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை அடையாளம் காட்டினான் யோவான் ஸ்நானகன். ஆமென்.
அவன் தன்னை பெருசுப்படுத்தலை, இயேசுவைத்தான் காட்டினான். இப்போ எருசலேம் நகரத்தார் இயேசு கிறிஸ்து உள்ள வரும்பொழுது இவர் யார் என்று கேட்கும் பொழுது ஜனங்கள் சொல்றாங்க, இவர் கலிலேயாவிலிருந்து வந்த, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? இந்த நாசரேத்து அப்படிங்கும்போது ஒரு ஞாபகம் வருதா? வரல? எப்படிமா? நான் சொல்லட்டுமா? நான் சொல்றேனே. யோவான் சுவிசேஷத்தை எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 1:46 வாசிங்க. நல்லா கவனிங்க. நாத்தான்வேல இயேசுவிடத்தில் சொல்றாங்க. அப்போ நாத்தான்வேல் சொல்றான், அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வர உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடும். யாதொரு நன்மை அப்படின்னா நாசரேத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்துட முடியுமா? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர முடியும்? வந்ததே இல்லையே, வந்ததே இல்லை. இயேசு வந்தார். கவனிச்சிங்களா? இது எனக்கு உடனே தாட் அங்கதான் போச்சு. அத சொல்றாங்க, இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. இரண்டாவது அறிக்கை. சரி சொல்லுங்க. இப்ப எத்தனை சொல்லுங்க, எங்க சொல்லுங்க அப்படின்னு. வெரி குட். ராஜா தீர்க்கதரிசி 2. ரைட். அடுத்தது வாசிப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 17-18. அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள். இப்ப கவனிங்க. இயேசு கிறிஸ்து பவனி வர்றார் இல்ல? இயேசு கிறிஸ்துவோட திரள் கூட்டம் வருது. அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து. இப்ப பேசுறது யாரு? பயப்படாம சொல்லுங்களேன். பயப்படுறீங்களே. அவரோடு கூட, நல்ல கவனிங்க, யாரு? அவரோடு கூட இருந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க? அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். மூன்றாவது, ஏதோ குருத்தோலை பிடிச்சிட்டு போனாங்கன்னு இல்லை, அந்த ஊர்வலத்தில் நடக்கிற காரியம், சம்பாஷணை, பேசக்கூடிய காரியத்தை பாருங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க? அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எதை கேள்விப்பட்டார்கள், எதை பார்த்தார்கள்? லாசரு என்கிற மனுஷனை கல்லறையிலே அடக்கம் பண்ணி 4 நாளாயிற்று. 4 நாளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து போய் அவனை உயிரோடு எழுப்பினார். லாசருவே வெளியே வா. அங்கிருந்து வெளியே வந்துட்டான். நான் நினைக்கிறேன் சீச்சர்கள்லாம் இயேசுக்கு பின்னால் போய் பம்மி இருப்பாங்க. என்ன நடக்குதோ தெரியல, இந்த இயேசுநாதர் கூட போன பேயெல்லாம் வர சொல்லுவார் போல் இருக்குன்னு பயந்துருப்பாங்களா இருக்கும். இந்த வசனத்தை கவனிச்சிங்களா? இதை நான் நேற்றைய தினத்தில் பார்க்கும் பொழுது, லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து உயிரோடு எழுப்பினாரா? அப்ப எந்திரிச்சு வரும்பொழுது உயிர் இருந்துச்சா இல்லையா? இல்லை, நம்ம வசனம் சொல்ல, அவன் உயிரோடு தான் வந்திருப்பான், இல்லைன்னு இல்லை. 4 நாள் ஆனோன்னே இயேசு 4ஆவது நாள் போறாரு. ஏங்க அப்படி போனாரு? டேக்ஸுங்கிற ஒரு பைபிளில் எழுதினவர் 40 வருஷமா இஸ்ரேல் நாட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணி, அவரும் அவருடைய மனைவியும் ஆராய்ச்சி பண்ணி எழுதின ஒரு பைபிள் தான் டேக்ஸ் பைபிள். உலகத்திலே சிறந்த ஒரு பைபிளாய் போற்றப்படுகிறது டேக்ஸ் பைபிள். அந்த டேக்ஸ் சொல்றாரு, யூதர்களுடைய ஒரு மூட நம்பிக்கை உண்டா. நமக்கு மூட நம்பிக்கை சொல்லவே வேண்டாம் மக்களுக்கு, இல்லை? நமக்குன்னா எனக்கு உங்களுக்கு இல்லை, கிறிஸ்துவை அறியாதவர்கள் இல்லை. அப்போ
அந்த யூதர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒருத்தன் மரித்து 3 நாள் வரைக்கும் என்ன பண்ணுவான், செத்த பிறகு அந்த ஆவி சுற்றிட்டே வருமா. 3ஆவது நாள் சத்தம் போட்டு அழுவாங்களாம், அது ஓடியே போயிருமா அப்படின்னு யூதருடைய மூட நம்பிக்கை. 3ஆவது நாள் சத்தம் போட்டு அழுதுனா அது ஓடிடுமா. இப்போ இயேசு என்ன பண்ணார், யூதர்கள் 3 நாளில் எழுப்புனா கூட ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அந்த ஆவி சுற்றிட்டு தான் இருந்துச்சு உள்ளே வந்துருச்சுன்னு. போடா, நான் 3 நாள் வர மாட்டேன், 4ஆவது நாள் வரேன்னு போனார். ஆமே, பிரைஸ் தி லார்ட். இது நான் சொல்லலைங்க, பாஸ்டர் பாஸ்கர் சொன்னான்னு போய் சொல்லிடாதீங்க. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்குறவங்க 80 பேர், அது வேற, அன்புக்கு தான் அதிகம், 2வது காரியம். பட் என்ன அப்படின்னா, டேக்ஸ் சொல்கிறாரு. அப்போ 4ஆவது நாள் போய் அவனை உயிரோடு எழுப்பினார். வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் பாருங்க தெளிவாக சொல்கிறாங்க, அவரோடு கூட இருந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, லாசருவை கல்லறையிலிருந்து 4 நாள் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் யோசி பாருங்க, 4 நாள் ஆயிடுச்சு இல்லை. அவங்க சகோதரிகளே சொல்கிறாங்க, ஆண்டவரே நாருமே அந்த இறந்த அந்த டெட் பாடி 4 நாள் ஆயிடுச்சுங்க. இறந்தோடனே அவ்வளோதான். அது வரைக்கும் சாரு மிஸ்டர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. இறந்த பொழுது இந்த பாடியை எப்போ எடுப்பீங்க, உடனே பாடி ஆயிடுறாரு. நிறைய இடத்துல அங்கே பேசுகிற பேச்சை இன்னைக்கு எல்லா வீட்டில் பாடி எப்போ எடுக்கிறாங்க, மரியாதை போச்சு இல்லை. மரியாதை போய் உள்ளே இருக்கிறான் கல்லறையில், மறுபடியும் மரியாதை கொடுக்குறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை உயிர்த்தெழ செய்தார் அப்படின்னு பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க? அவர் இல்லை, அவரோடு கூட இருந்த ஜனங்கள். 3வது அதான். அதுக்கு வேற அடுத்த வசனம் இருக்குது, நம்ம 18 பாருங்க. அவர் செய்தார் என்று, இங்க பாருங்க அந்த 18ஆம் வசனம், அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால், அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்ப இயேசுவுக்கு ஏன் எதிர்கொண்டு போனாங்க? அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார் என்று கேள்விப்பட்டதினால் ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு, அற்புதங்களை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து என்று கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆமென். நல்லா தான் இருக்குது, எல்லாம் எதிரெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையிறக்கு டிசைட் பண்ணோன்னே எதிர்கொண்டு யாரும் போகலை, எதிர்ப்பாக வந்துட்டாங்க. இதாங்க உலகத்தில் நான் கண்டுபிடித்த ஒரு உண்மை. ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், அவர் ஒருத்தர் நிறைய அவர் வீடு கட்டும் பொழுது, சர்ச்சை கட்டும் பொழுது, பக்கத்தில் அவர் வீடு கட்டும்போது பயங்கரமாக தண்ணி கொடுத்துருக்கிறாரு. வந்து எடுத்துக்கு வரான், ஃபாதர்னு சொல்லி என்ன வேணாலும் கொடுப்பாராம். வீடு கட்டி முடித்த உடனே எங்களுக்கு இந்த சர்ச்சை இருக்கிறது டிஸ்டர்பாக இருக்குது, இந்த சர்ச்சை இருக்கக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுத்தவர் அவர் தானே. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னை தலைவரேன்னு சொல்லுவார், தலைவரே இவ்வளோ நன்மை செஞ்சேன், இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை சொல்லலாமே, ஏன் இப்படி? எங்கே கேட்க போகிறான்? முடிஞ்சுது. யாருக்கு அதிகமாக நன்மை செய்கிறோமோ அவன்தான் நமக்கு எதிராக வருவான். இல்லை, நீங்கள் எல்லாருமே தலையாட்டுறீங்க, அனுபவப்பட்டிருக்கீங்க. ரொம்ப உதவி செய்வீங்க பார்த்தீங்களா, ரொம்ப நேசிப்பீங்க, அவன் தான் எதிர்ப்பாக வருவான். ஆண்டவர் என்னங்க நன்மை செஞ்சார், இல்லை என்ன தீமை செஞ்சார்? எத்தனையோ நன்மை செஞ்சாரே. இல்லை அவர்கிட்ட ஏதாவது ஒரு குற்றம் சொல்ல முடிஞ்சுதா? என்னிடத்தில் குற்றம் உண்டுன்னு உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இல்லையே. அப்போ ஏப்பா என்னை இப்படி பண்ணுறீங்க? நீர் கடவுளுக்கு சமமாக்குறீங்க, கடவுள்னு சொல்கிறேன், அதுதான் குற்றம். ஆமாம், அவர் தேவன் தான், கடவுள் தான் சொன்னால் ஏற்றுக்கல, இதுதான் அவர் செய்த குத்தமா? சரி, இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு எதிர்கொண்டு போகிறார். ஏன் தெரியுமா?
அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க தங்கச்சி 18. அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று. எப்படி? லாசருவை கல்லறிந்து வெளியே வரவழைத்து உயிரோடு எழுப்பினார். அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். எத்தனை காரியம் ஆயிடுச்சு? 3 இல்ல? ரைட். அடுத்தது யோவான் 12:19. இப்போ பாருங்க, இப்போ நம்ம எருசலேம் நகரத்தார் கேட்டாங்க, ஜனங்கள் சொன்னார்கள், ஆண்டவரை துதித்தார்கள் ராஜான்னு சொல்லி. இல்லை, ராஜா, தீர்க்கதரிசி, அற்புதங்களை செய்கிறவர். சரியா? 3வது ஒரு காரியம், நாலாவது ஒரு காரியம் வாசிங்க. அப்பொழுது யோவான் 12:19 நல்லா கவனிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி. இப்போ யார் பேசுகிறா? இந்த பரிசேயர்லாம் ரொம்ப மோசமான ஆளுகள். இயேசுக்கு விரோதமாக பேசிகிட்டே இருப்பாங்க. இயேசு நான் சோகமாகிட்டாரா? எந்த நாளில் சோகமாக்குறார்? சுகமாயிருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, அது பெருசு இல்லை. எந்த நாளில் சோகமாக்குறார்? ஓய்வு நாள். தப்பு. இதுதான் இந்த பரிசேயர், இந்த சதுசேயர், இந்த வேத பாரகர், இந்த ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர், இவனுடைய வேலையே இதுதான். இப்போ இந்த பரிசேயர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் பார்த்து, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். எனக்கு உலகமே ஆத்திரம் பாருங்க, கோபம் பாருங்க. உலகமே அவனுக்கு பின். அப்ப இயேசுக்கு பின்னால் என்ன போயிடுச்சு? ஆமா, சுத்தி இருக்கிற உலகம் அப்படி சுத்திட்டு அப்படியே உலகமே பின்னால போயிடுச்சு. அப்படின்னா உலகத்தின் மக்கள், உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் பின்னால போறாங்க. உலகமே அவருக்கு பின்னால போயிடுச்சு. எதை பார்த்து? அந்த வெற்றி பவனிலே, ஊர்வலத்திலே வருகிற இயேசு, கழுதையின் மேல் வருகிற இயேசு, அவரை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆமென். சரியா? அவரை பார்த்து சொல்றாங்க. சரி, இப்போ யோவான் 12:13 மட்டும் வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். எதை பிடிச்சிட்டு போறாங்க? குருத்தோலை பிடிச்சிட்டு போறாங்க, ராஜாவை வரவேற்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, கடைசியா இங்கே பிடிச்ச குருத்தோலையை பார்க்குறோம். பைபிளில் குருத்தோலையை பற்றி அதிகமாக இல்லை. இப்போ இங்கே பிடிச்ச குருத்தோலை இப்போ எங்கே வந்துருச்சுன்னா, கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்து நம்ம முடிக்கலாம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். உலகமே வந்துருச்சா? பரிசேயன் சொன்ன மாதிரி திரளான கூட்டம் ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்களில் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். யாரு? இயேசு கிறிஸ்து. ராஜாவா இருந்த இயேசு கிறிஸ்து, தீர்க்கதரிசியாக இருந்த இயேசு கிறிஸ்து, லாசருவை உயிரோடு எழுப்பி அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து, பரிசேயன் சொல்றாங்க உலகமே அவருக்கு பின்னால போகுதுன்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து
எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க, குருத்தோலை பிடிச்சிட்டு அவரை வரவேற்கிறாங்க. அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் குருத்தோலை பிடிச்சிட்டு போகிறாங்க. யாருக்கு முன்னால்? சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாக. இங்கே யார் தான் இருக்கிறா? இங்கே யார் தான் இருக்கா சிங்காசனத்தில்? இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரன். அவர் தேவன். இங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன? ஆட்டுக்குட்டியானவர். ஆமேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, தெய்வகுமாரனாகிய தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார். ஆமேன். அவருக்கு முன்பாக குருத்தோலை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் குருத்தோலை கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. இங்கே வந்த குருத்தோலை. ஆமேன். பெரிய கூட்டம் இல்லை, அந்த பைபிள் வசனம் பாருங்க. எல்லாம் நிறைய பேர் போயிருக்காங்க. எல்லா பாஷக்காரங்க எல்லாரும். அப்போ இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நீங்களும் நானும் அறிக்கை செய்கிறோம். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவர்தான் தேவன், இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை நிரூபித்து வேதாகமம் அவர்தான் சிங்காசனத்தில் இருக்கக்கூடியவர், அவரே இரட்சகர் மட்டுமல்ல கடவுள், தெய்வம் என்று நிரூபிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வாசிங்க, 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற. யாருங்க? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும். தேவன் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனாய் இருந்தார். நல்லா கவனிங்க. அப்போ ஆதியிலே வார்த்தை தேவன். இப்போ அந்த வார்த்தை தேவன் எப்படியா இருக்கார்? தேவன் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தேவனும் வார்த்தையும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இப்போ சிங்காசனத்தில் இருக்காங்க. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா. எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா. ஆமேன். அவருக்கு ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ஒரு நல்ல பாட்டு உண்டு. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலையை படிச்சுட்டு ஓசன்னான்னு சொன்னாங்க. ஓசன்னா என்ன? இன்றே ரட்சிப்பு. இப்பொழுதே எங்களை காப்பாற்றும், அதுதான் மீனிங். சரியா? அடுத்த வருஷம் கேட்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் இதை சொல்லுங்கள், மறந்துவிட்டோம் என்று கேட்காதீர்கள். ஓசனா என்றால் இன்றே ரட்சிப்பு அல்லது இன்றே ரட்சியும், இன்றே எங்களை காப்பாற்றும். அந்த ஓசனாவை தான் சொல்கிறாங்க. ஒரு தடவை ஒரு ஓசனா சொல்லுவோமா? ஓசன்னா. இந்த பாட்டை கொஞ்சம் பாடிலுமே ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்குது. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தான் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்றும் நாம் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. இன்றே ரட்சியும். ஆமென்.
நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டுக்குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டுக்குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்தினேனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பர் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்தினேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே. ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே, ஓசன்னா, உன்னத தேவனே, ஓசன்னா, தாவீதின் மைந்தனே. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனமகிழ்ச்சியான ஆராதனை நாளுக்காக நன்றியோடு குடும்ப துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குருத்தோலை ஞாயிறு என்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் அநேக திருச்சபைகளில் குருத்தோலை பிடித்து கொண்டு பவனிப்போ ஆண்டவரே, இந்த குருத்தோலை செய்தியை கொடுப்பார்கள். எங்களுடைய சபையிலும் ஆண்டவரே, இந்த செய்தி இன்றைக்கு கொடுக்க பகிர்ந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ராஜா, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்து உயிரோடு எழுப்பினார். இந்த அற்புதங்களை செய்தபடினால் ஜனங்கள் எதிர்கொண்டு போனார்கள். அற்புதங்களின் இரட்சகர் தேவன். கடைசியாய் பார்க்கிறோம் ஆண்டவரே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, ஆமாண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக, சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள்
போகிறதை பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் கர்த்தர், எங்கள் இரட்சகர், எங்கள் தேவன் கடைசியிலே எங்களை பார்க்கும் பொழுது சிங்காசனத்திலே வீற்றிருப்பீர். நாங்கள் உங்களை பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். ஆமாண்டவரே, அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த எல்லா காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வருமானங்களை வர்த்திக்க செய்யும். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசம பாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் நிறைவாய் நீர் கொடுப்பீராக. பணத்தேவைகள், பொருள் தேவைகளை கொடுத்து வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் சபையை விட்டு சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஒரு மன நிறைவோடு, திருப்தியோடு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு தங்களுடைய இல்லங்களுக்கு போக கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.